எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டுட்டே இருந்த அந்த கோழி எல்லாமே எப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து வீடியோ போடுங்க. அது வந்து பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு கோழி கூண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆ கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இத பார்க்க போறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் உங்களுக்கும் ஏதாவது கண்டிப்பா யூஸ் ஆகலாம். ஆம் இத பத்தி நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல நம்ம சின்ராசும், தம்பியும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அ அது வந்து தீ வச்சு எரிச்சுட்ருக்காங்க. காத்து இல்லாத டைம்ல தான் தீ வைக்க முடியும் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, பொழுதா நேரமா வந்து வச்சுட்ருக்காங்க. நம்ம இல்லாதப்ப தான் பார்த்தீங்கன்னா, நான் தோட்டத்தில இல்லன்னா, கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வேல வந்து நம்ம சின்ராஸ் செஞ்சுட்டே இருப்பாரு. அ எப்பவுமே அப்படிதான். நான் இருக்கிறப்ப ஏதாவது வந்து சொல்லிட்டு இருந்தா கூட, "அவன் அப்புறம் செஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, நான் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கும் சேம் இதே மாதிரி தம்பி பிறந்தப்ப நான் வந்து அம்மா வீட்ல இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து அந்த கோழி கூண்டு ரெடி பண்ணது, கம்பி வலை போட்டது எல்லாமே அந்த டைம்ல தான் வந்து பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தான் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 2ண்ட் தம்பி பிறந்து வீட்ல அம்மா வீட்ல தான் இப்ப இருக்கேன். ஸோ 1 1/2 மாசம் பக்கம் ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இங்க தான் இருக்கோம். 2 மந்த் கம்ப்ளீட் ஆனோனே வந்து தோட்டம் போயிருவோம். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கனால, சரி வரதுக்குள்ள ஏதாவது பண்ணி வைக்கணும்னு ஆ எல்லாமே வந்து கிளீன் பண்ணி தோட்டமே கம்ப்ளீட்டா கொஞ்சம் வேற மாரி இருக்கு. அது வந்து நான் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதே மாரி எப்பவுமே நம்ம காட்ல வந்து இந்த சாணி எல்லாத்தையுமே நம்ம கொட்டி வைப்போம் இல்லையா? அத வந்து நம்ம காட்டுக்கு உரமா போட்டோம்னா நல்ல சத்து. அது வந்து வித்தாலும் நல்ல ஒரு அளவுக்கு காசு போகும். இருந்தாலும் வந்து நம்ம காட்டுக்கு ஓட்டி விட்டோம்னா நல்லா வந்து விளையும்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே நாங்க வந்து அத சேல் பண்ண மாட்டோம். காட்டுக்கு ஓட்டிருவோம். சரி மழை வர்றதுக்கு முன்னாடி இது மாரி பண்ணி வச்சா தான் மழை பெய்யறப்ப அந்த சத்து எல்லாமே காட்டுக்கு ப்ராப்பரா போகும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய வந்து பார்த்துட்டுருக்காரு. 3 வருஷமாவே சேர்த்து வச்சுட்டுருந்த சாணம் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து கலெக்ட் பண்ணி காட்டுக்கு வந்து போட்டு விட்டாச்சு. அதுவும் இல்லாம நெறைய பேர் வந்து இந்த புளிய மரம், குப்பை இதெல்லாம் வந்து அ இருக்கலாமா? அந்த மாரிலாம் கேட்டிருந்ததுக்கு, ஒரு சிலர் வந்து புளிய மரம் இருக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி குப்பை வந்து வேணாம். குப்பை குழி வேணாம். நீங்க சாணம் மட்டும் கொட்டுற மாரி இருந்தா பரவால்ல. எல்லாமே கொட்டுறேன்னு சொல்றீங்க. வேணாம். எந்த ஒரு டஸ்ட்டு சின்ன ஒரு குப்பை கூட வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. நெறையா பேர்ட்ட நாங்களும் கன்சல்ட் பண்ணோம். வேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ரொம்ப நாளா எங்களுக்குமே குழந்தைங்க இருக்கனால அந்த இடம் சேஃப் இல்ல. மழை பெஞ்சா தண்ணி நிக்கும். நெறைய கொசு எல்லாமே வருது. அதனால வந்து அத மூடி விட்டுறலான்ற பிளான் தான் இருந்துச்சு. அதனால ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, இந்த தடவ அத வந்து பண்ணியாச்சு. நான் அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா வந்து காட்டுறேன். இந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, காக்கா வந்து கூடு கட்டி வச்சிருந்திருக்கு. அது வந்து தெரியாம எப்படியோ கீழ விழுந்துருச்சு. அத பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதோடலாம் இல்ல. நம்ம சின்ராஸ் தான் ரொம்ப இளகிய மனசாட்சி. அது வந்து அழுகாம கொண்டு போய் சேஃபா வந்து மரத்திலேயே திருப்பி வச்சுட்டாரு. ஆனா, அது பாருங்களேன், அது எவ்ளோ கம்பி, இரும்பு கம்பி என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வச்சு சும்மா அந்த குச்சி மட்டும் வச்சுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது கலஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி கம்பி எல்லாத்தையுமே போட்டு அந்த குச்சி கூட ஜாயின் பண்ணி, அது அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கானதா வந்து அது குச்சிய வச்சு அப்படியே உருவாக்கியிருக்கு. அது பார்க்கறதுக்கே பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. அது வந்து நம்ம சேஃபா கொண்டு போய் வந்து மறுபடியும் மரத்திலேயே வச்சாச்சு. நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். எப்பவுமே நமக்கு தொந்தரவு இல்லாத ஒரு விஷயத்த, எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அ அ இந்த அதாவது இந்த பூமிய பொறுத்தவரைக்கும், நம்ம வேற உயிர், குருவி வேற, காக்கா வேற, எறும்பு வேற இந்த மாரி கிடையாது. நம்ம சின்ராஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. எல்லா உயிருமே பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான். அதனால தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அந்த காக்கா வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குது. நம்ம வந்து அழுங்காம கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம சின்ராஸ் வந்து வச்சுட்டாரு. அதையும் நான் இன்னொரு வீடியோல வந்து நான் கிளியரா அது காக்கா இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆ நீங்க கேட்டது தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கனாலே தெரியும் கோழி எல்லாமே அடைஞ்சிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே கூண்டுல போய் அடையாது. நம்ம என்னதான் வந்து நெறைய கூண்டு கட்டி வச்சாலும் கண்டிப்பா எல்லாமே யூஸ் ஆகும் நெறையா கோழி இருக்கப்ப. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொத்திக்குங்க. அந்தந்த பேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒத்துமையா அமையும். இப்போ வந்து ஒரு கோழி வந்து பொரிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வர்ற பேட்ச் அந்த ஒரு 10 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, அந்த 10மே வந்து ஒத்துமையா இருந்துக்கும். மத்த எதையுமே வந்து சேர்த்திக்கிறது இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது என்ன பண்ணாலும் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வந்து கொஞ்சம் அடையிற டைம்ல பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். அதே மாரி வந்து நேரமே காலையில போய் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டே ஆகணும். இல்ல அப்டின்னா வெளிச்சம் தெரிய தெரிய வேற கோழி அடைஞ்சிருந்துச்சுன்னா, அத வந்து கொத்திக்குங்க. அதனால அதையும் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணணும். பார்த்தா வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறாங்க, நல்லா சம்பாரிக்கலாம் அப்டிலாம் எல்லாமே நம்ம பண்ணலாம். நல்ல வருமானம் இருக்கு தான். ஆனா அது அவ்ளோ வந்து அதுக்கு ரிஸ்க் இருக்கு, வேல இருக்கு. எல்லாமே ப்ராப்பரா பண்ணா தான்.
ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் ஆகி ஏதாவது நோய் வந்துச்சுன்னா கூட மொத்த கோழியும் வந்து போயிரும். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்த பத்தியும் நல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதான் கூண்டு இருந்தாலுமே பாருங்க, கூண்டும் பத்துறதில்ல. ஒரு சில பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ ட்ரம் இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து அடைய தான் செய்யுதுங்க. வந்து நாங்க அடை வைக்கிறப்ப வந்து கோழி வந்து பொரிக்குது இல்லையா? ஒரு சில கோழிகள் வந்து அதையவே வந்து யூஸ் பண்ணிக்குது. அதோட குஞ்சுகளே கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே வந்து அடைஞ்சுக்குது. அதனால தான் 1, 2 வந்து இந்த மாரி வெளியில இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அடையறது எப்படி போய் அடைஞ்சுக்கும், எப்படி வந்து சண்டை போடும், அது பயங்கரமா இருக்கும். பயங்கரமா கொத்திக்குங்க. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் லைவ்ல வந்து காட்டுறேன். வீடியோ எடுத்தா கூட நீங்க எடிட் பண்ணிருவீங்கன்னு நெனைப்பீங்க. நாங்க ஒரு 10 டேஸ்க்குள்ள தோட்டம் போயிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் லைவ்ல வந்து அது போடுறேன். நீங்களே பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். அத வந்து ப்ராப்பரா வந்து நம்ம கூண்டுக்குள்ள வந்து அனுப்பி விடணும். அப்பதான் வந்து போகுங்க. இங்க வந்து ஒரு கோழி வந்து படுத்திருக்கு. உள்ள வந்து அழகா வந்து அதோட குஞ்சுகள் எல்லாம் ரெக்கைக்குள்ள வச்சுட்டு அப்படியே வெது வெதுன்னு சூப்பரா வந்து படுத்திருக்கு. ஆனா, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. இந்த ரகுடெல்லாம் வந்து கோழி குஞ்சு வந்து தூக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவ்ளோ பறந்து பறந்து வந்து சண்டை போடும். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து காப்பாத்திரும். முடியாத பட்சத்துக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிருந்தா பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து போயிரும். எங்களுக்குமே நெறையா வந்து இந்த தடவ லாஸ் தான். நெறைய வந்து போயிடுச்சு. அதே மாரி சேவல் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன கோழி வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி வளர்த்துங்க. அப்படி இல்லன்னா, அந்த மீதி சேவல்கள நீங்க வளர்த்தலாம். அத வந்து ப்ராப்பரா அடைச்சு வச்சோ, கட்டி வச்சோ தான் வளர்த்தணும். நெறையா சேவல் ஒண்ணா இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சண்டை வரும். நாங்க வந்து இந்த கீரிவால் 1, அதுக்கப்புறம் மயில் கருப்பு 1 மட்டும் தான் வந்து இப்போதைக்கு வந்து வெளியில விட்டுருக்கோம். ஆ சேவல் வளர்த்தணும் நெறையான்னு ஆசை இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து கோழி கொஞ்சம் நெறையா வந்ததுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த 2 சேவல் தான் இருக்கு. பொரிச்சதுலயே பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல சேவல் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. ஸோ, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம எக்ஸ்ட்ரா சேவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா 4 வருஷமா நாங்க வந்து ஒரு கோழி வந்து வளர்த்திட்டு இருந்தோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் தான். இது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்சோட சேவல். நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கிக்கலான்ட்டு இருக்கோம். 4 வருஷமா ஒரு சாம்பு கோழி வந்து வளர்த்திட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு நாங்க கோழி வளர்த்துனோம்னு சொன்னேன் இல்லையா? மேரேஜ் ஆன புதுசுல. அந்த டைம்க்கு அப்புறம் அந்த ஒரு கோழி வந்து 4 வருஷமா இருந்தது. நல்ல பெருவெட கோழி. அத மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க வந்து அது முட்டை வச்சு பொரிக்க வச்சு, அத வந்து அதோட பேட்ச வந்து நாங்க அதோட சந்ததியினர் வந்து நாங்க வளர்த்தி விட்டோம்னு தான் சொல்லணும். அதோட எல்லா கோழியுமே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா சூப்பரா இருக்கு. இங்க ஒரு சேவல் இருக்காங்க பாருங்க. நீங்க இந்த மாரி கோழி, சேவல், ஆடு, மாடு எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அத வளர்த்துறப்ப வந்து ரொம்ப அட்டாச் ஆயிருவீங்க. அதுவும் சொல்லவே வேணாம். எங்க பையன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இதில ஆர்வமா இருப்பான். நான் தான் தீனி போடுவேன்னு சொல்லிட்டு, காலையில ஸ்கூல் போறப்ப கரெக்ட்டா வந்து தீனி போட்டு போயிருவான். சாயந்தரம் வந்தவுடனே நான் தான் போடுவேன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாயிரும். எவ்ளோ கூண்டு வந்து கட்டி விட்டுமே பாருங்க, அங்கங்க வந்து எக்ஸ்ட்ரா அடைய தான் செய்யுது. இன்னும் வந்து கோழி பெருக பெருக நம்ம ப்ராப்பரா வந்து இட வசதி வந்து பண்ணி குடுக்கணும். அப்பனா மட்டும் தான் அது வந்து கரெக்ட்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ண முடியும். இதில வந்து கொஞ்சம் கோழிகள் வந்து இருக்கு. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து அப்படியே நம்ம விட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல வந்து ஏதாவது மூடி வந்து வச்சு மூடி வச்சுக்கலாம். சாயந்தரம் நேரம் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத மட்டும் வந்து கூண்டு எல்லாமே நான் வந்து லாக் பண்ணி விடணும். ஏன்னா லாக் பண்ணல அப்டின்னா, எல்லாமே அடிச்சுட்டு வெளில வந்துருச்சு அப்டின்னாலும், இல்ல ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் ஏதாவது பாம்பு ஏதாவது வந்து கோழி குஞ்சுகள வந்து தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாம்பு வர்றதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ப்ராப்பரா வந்து நம்ம லாக் பண்ணி விட்டுறணும். காலையில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நேரமே வந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 டைம்லலாம் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இதுங்க 2ங்களே பாருங்க, மேல போய் படுத்துருக்குதுங்க. எவ்ளோ இடம் இருந்தாலும் சரி, தனித்தனியா வந்து அடையிற கோழிங்க அடைஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னும் மரத்து மேலேயும் ஒரு சில கோழிகள் வந்து இருக்கும். இந்த கோழி பார்த்தீங்கன்னா, சூப்பரான அருமையான கோழிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். சேவலுமே வந்து ஒவ்வொன்னும் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்த அந்த சாம கோழியோட சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அருமையா வந்துட்டுருக்குது. பார்த்தா தான் தெரியும். நெறைய பேர் வந்து கோழி சேலுக்கு வந்து குடுங்க, குடுங்க கேட்டுட்டே இருக்கீங்க. குடுப்பீங்களா, மாட்டீங்களான்னு மிரட்ட வேற செய்றீங்க. விளையாட்டுக்கு தான் கேட்குறீங்க தெரியும். எனக்கு புரியுது. கண்டிப்பா வந்து சேல் ஸ்டார்ட் ஆனோனே நானே சொல்றேன். இப்போதைக்கு லோக்கல்ல வந்து கேட்குறவங்களுக்கு வந்து குடுக்குறோம். பட் நெறைய இன்னும் வந்து கொஞ்சம் அத நம்ம டெவலப் பண்ணி, அது கோழி நெறைய ஆனதுக்கப்புறமா நீங்க வந்து எத்தன கிலோல கேட்டாலும் எங்கனால ப்ராப்பரா வந்து குடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க இப்ப வந்து கோழி வந்து 1 கேஜில கேட்குறீங்க அப்டின்னா, ப்ராப்பரா எங்கனால வந்து 1 கேஜில குடுக்குற மாரி இருக்கணும்னா, நாங்க வந்து நெறைய கோழி வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ, அதனால இத வச்சு கொஞ்சம் நெறையா பேட்ச் வந்ததுக்கப்புறமா, அ கண்டிப்பா நீங்க கேட்குற மாரி கோழி வந்து குடுப்போம். நீங்க தாராளமா நேர்லயே வந்து தோட்டத்த விசிட் பண்ணிட்டு, கோழியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ புடிச்சிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ, கண்டிப்பா சேல் ஸ்டார்ட் ஆனோனே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன்.
இவ்வளோதாங்க எங்க கோழி கூண்டு. இதில என்னென்ன மிஸ்டேக் நாங்க பண்ணுனோம், நீங்க எந்த மாரி கூண்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோல சொல்லியிருக்கேன். அத பார்க்காதவங்க நான் கீழ வந்து குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கு கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு மாரி நீங்க ஃபீல் பண்ணிட்டுருக்க டைமோ, இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்டின்னா, நீங்க தாராளமா வந்து கொஞ்சம் அத்த கை அரிசி அள்ளிட்டு வந்து அப்படியே போட்டுட்டு அதுக சாப்பிடுறத பாருங்க. அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். அவ்ளோ ஒரு நல்ல ஒரு தெரபின்னு தான் சொல்லணும். இந்த கோழின்னு இல்ல எதுவுமே எந்த ஒரு அனிமல்ஸுமே அப்படிதான். ஸோ நீங்க தாராளமா வந்து உங்களுக்கு இட வசதி இருக்கு, இல்ல தோட்டம் இருக்கு, இல்ல வீடு தான் இருக்கு. அதில இடம் இருக்குனாலும், கொஞ்சமா இடம் இருந்தா கூட போதும். இந்த மாரி நீங்க வந்து பண்ணலாம். ஆ இல்லன்னா கூட நீங்க வலை வந்து வாங்கிட்டு வந்து அடைச்சு கூட தாராளமா வந்து கோழி எல்லாமே வளர்த்தலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப தாங்க நம்ம ரொம்ப, ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நாங்களுமே நெறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே தப்பு பண்ண பண்ண தான் கத்துக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ ஒரு 1 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம பண்ணாலும் ப்ராப்பரா அந்த கம்பி வலைக்குள்ள போட்டு அதுக்குள்ள தான் நம்ம இந்த கோழிய வளர்த்த முடியும். ஏன்னா நெறைய வந்து டக்குனு ரகுடு வந்து ஒரு செகண்ட்ல நம்ம கண் இமைக்கிற செகண்ட்ல வந்து அடிச்சுட்டு போயிருது. ஒரு கோழி போயிடுச்சு அப்டின்னா, நமக்கு 4 மாசத்துல 1 கேஜிங்கிறது நமக்கு ரூ. 500 லாஸ் தான். ஸோ அதனால வந்து 600, 500, 650 இந்த மாரி வந்து போயிட்டுருக்கு. ஆ என்ன ரேட் அப்படிங்கிறத கோழிய பொறுத்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரேட் வந்து நெறைய அதுவும் கேட்குறீங்க. என்ன ரேட்டுக்கு குடுப்பீங்க? ரேட் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பா அதுவுமே நான் வந்து அப்டேட் பண்றேன். ஆ இந்த மாரி இருக்கப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ தாராளமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து எடுத்து பண்ணுங்க. இது சம்மந்தமா உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து கமெண்ட் பண்றேன். எனக்கு தெரியலனாலும் நம்ம சென்ட்ரல்ஸ்க்கு எல்லாமே தெரியும். நான் வந்து கேட்டு வந்து நான் உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்றேன். அதே மாதிரி மழை காலம் வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க. தோட்டத்தில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம். "ஆடு, மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜான்னு" பாட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தாங்க. ஒரு மாடு தான் இருக்கு. இப்ப கோழி பிரச்சனை தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு வந்து அதிகமா இல்ல. ஒரே ஒரு மாடு தான் வச்சிருக்கோம். மாடு எல்லாமே குடுத்தாச்சு. ஏன்னா, அது மாட்டுக்கும் நமக்கும் வந்து சுத்தமா செட் ஆகுறது கிடையாது. அதனால வந்து மாடு இப்போதைக்கு இல்ல. 1 தான் இருக்கு. ஆ கோழி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம அதிகமா பெருக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா யோசிக்காம கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனல் வந்து இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் குடுங்க. அண்ட் லைவ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோழியெல்லாம் எப்படி அடையுது அப்படிங்கிறத தோட்டம் போனதுக்கப்புறம் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். டாடா.